ஓம் தத்புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் திரியம்பகம் விஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிப பந்தனான் மிருத்யோர் முக்ஷீயமாம். வைகாசி மாதம் 10ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் கூடும் சனிக்கிழமை சக்தி வாய்ந்த மருத்துவ சக்தி குணசக்தி வழிபாட்டு திருநாள் 24/5/2025 ஆயுள்காரனாக விளங்குகின்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உரிய சனிக்கிழமையும் அற்புதமான மருத்துவ சக்திகள் நிறைந்த அஸ்வினி நட்சத்திரமும் இணைந்து அமைவது மிக மிக சக்தி வாய்ந்த மருத்துவ சக்திகள் அபிவிருத்தி ஆகுவதற்கு துணை புரியும் நல்ல நாள். இப்படிப்பட்ட நாட்களிலே மருத்துவ சக்திகளை விருத்தி செய்வதற்கு அரசு, ஆல், வேம்பு, புங்கம், வன்னி, புன்னை, வாழை, பனை, தென்னை, கொன்றை, துளசி, குருந்தை, வேலம், வில்வம், கிழுவை, எருக்கு போன்ற சமித்து தாவரங்களை குறைந்தது 6 வகை தாவரங்களின் அருகில் நின்று ஸ்ரீ தன்வந்திரி காயத்ரி, தன்வந்திரி மந்திரங்கள், ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம், ஸ்ரீ அபிராமி அந்தாதி, ஸ்ரீ சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடல்கள், பாம்பன் சுவாமிகள், வேல் மாறல் பதிகங்கள் போன்றவற்றையும் சூரிய மந்திரங்களையும் படித்து வழிபடுவதால் சிறப்பான மருத்துவ சக்திகளை விருத்தி செய்து கொள்ளலாம். இப்படி எல்லா விளக்கங்களையும் தருவது எது? ஞானப்பத்திர கிரந்த வடிவிலே உள்ள நமது புனிதமான ஆன்மீக அகஸ்திய விஜயம் இதழே. இப்படி குருவருளால் அவ்வப்போது நமக்கு கிடைத்து கொண்டு அவர் அளிக்கின்ற அற்புத சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு தீய சக்திகளிலிருந்து வெளிவர முயல வேண்டும். இப்படி சந்தர்ப்பங்கள் எல்லாம் சிங்காரித்து வருவதில்லை. இது குறிப்பாக பொதுமக்கள், ஜீவராசிகள், ஏன் தாவரங்கள், ஜங்கமங்கள், கால்நடைகள், பட்சிகள் அத்தனைக்கும் இது பொருந்தும். அவைகள் தனக்கு தேவையானவற்றை பறந்து சென்று கொண்டு வரும். ஆனால் மனிதன் சுயநலமாக மருத்துவத்தை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இது பெரும் வேதனைக்குரியது. ஒரு மருந்து கொடுக்கும் பொழுது வேறு விதமான சைடு எஃபெக்ட், அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படுகிறது. இப்பொழுது நரம்பு சம்பந்தமான கோளாறானது எங்கே பார்த்தாலும் பேசப்படுகின்றதாக, பேசும் பொருளாக மாறிவிட்டது. சர்க்கரை நோய், இருதய நோய், தலைச்சுத்தல், மயக்கம், கிடினஸ், ஒவ்வாமை, திடீர் மயக்கம், திடீர் வாந்தி, திடீர் வியாதிகள் விட்டு பிரிவதில்லை. காரணம், நமது பூர்வ ஜென்மத்தினுடைய பிராரப்தம், ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா, பூர்வ கர்மா. இப்படி 3 விதமான கர்மாக்களை தீர்ப்பது என்பது மிக மிக சிரமமாக இருந்தாலும் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வர வேண்டும். மருத்துவர்கள், வைத்தியர்கள், நாட்டு வைத்தியர்கள், பாட்டி வைத்தியம், கை வைத்தியம், சித்த ஆயுர்வேத வைத்தியம் சிறந்தது என்று நமது வாத்தியார் சொல்வார். கொஞ்சம் தாமதமாக பலனை ஆரம்பித்தாலும் முழுமையான தீர்வு கிடைக்கின்ற மூலிகை சக்திகளே அற்புதமானது. இப்படிப்பட்ட நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது குறைந்தது 40-50 வயது கடந்தவர்களெல்லாம் நரம்பு சம்பந்தமான இப்பொழுதெல்லாம், அதாவது வாத நோய், பெராட்டிக்ஸ் என்று சொல்கிறோம். வாத நோய் என்பது சர்வசாதாரணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பார்த்தால் நமக்கு பருவமழையானது ஒரு விதத்திலே மாறி மாறி சுழன்று வரும். இது பருவம் தப்பிய மழையாக இருக்கலாம். ஆனாலும் தேவைப்படுகின்ற இடத்திலே யார் ஒருவர் உத்தமர்கள் செய்கின்ற பூஜை தான தர்மங்களை முன்னிட்டு அங்கே திருக்காட்சி தரும். உதாரணமாக மயில் திருநடனம், மயூர வாகனத்தை சேவிக்கின்றவர்கள், மயூர கவசம் சொல்கின்றவர்களெல்லாம் அங்கே இப்படி தும்பூரு மகரிஷியை வணங்குகிறவர்களெல்லாம் இப்படி நல்ல மழையை கொடுக்கும். மழை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. மழையும் தேவைதான், வெயிலும் தேவைதான், அக்னியும் தேவைதான், வியாபாரமும் தேவைதான். சாந்தமும் அங்கே வேண்டும், அமைதியும் வேண்டும், சந்தோஷமும் வேண்டும். எதையெல்லாம் ஆசைப்பட்டு இப்பொழுது வாங்கி சேர்த்து கொண்டு இருக்கின்றார்களோ அவைக்கெல்லாம் பெரும் ஒரு சட்டம் ஒன்று நம்மை இடிக்கும். வைத்து கொண்டு பொருள் இருந்து கையில் இருந்து அதை உபயோகப்படுத்த முடியாத நிலை கூட வரலாம். அந்த காலத்திலே ராஜாக்கள் வீட்டிலே பயன்படுத்திய பொருள்தான் அலுமினிய பாத்திரம். இன்று அலுமினிய பாத்திரம் சந்தையில் இருக்கின்றது. சந்தையில் விற்பனை சர்வசாதாரணமாக. அதுபோல் தங்கமும் வந்துவிடும். வாத்தியா சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. வைரத்தின் கதி அதோ கதி. இப்படி எல்லாம் இருந்தும் அது சட்டத்தினுடைய கிடுக்கி பிடியில் மாற்றிக்கொண்டு தவிக்க வேண்டும். அதன் மேல் மோகம் அதிகரிக்கும் என்று வாத்தியா சொன்னார். தங்கத்திற்கு என்ன ஒரு பேரு? சித்தர்கள் வகுத்த ஒரு பேர், ஆள் கொல்லி, ஆளையே கொல்லும். அப்படிப்பட்ட தங்கத்திற்கும் ஒரு சோதனை.
பார்ப்போம். திருக்கணித முறைப்படி இந்த விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி 25/5/2025 பகல் 1:49 மணி முதல் சூரிய உதயம் மறுநாள் சூரிய உதயம் வரை அஸ்வினி நட்சத்திரம் சனிக்கிழமை சேர்ந்து வருவது பெரும் பாக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் ஐயா பலன் கிடைக்கும். தொடர்ந்து உங்களது விருப்பங்களை ஒவ்வொரு இல்லத்திலும் கண்டிப்பாக மந்தவேக கச்சை தூபம் கண்டிப்பாக ஏற்றித்தான் ஆக வேண்டும். ஒரு சாம்பிராணி போடுறோம், அது பலன். ஒரு ஹோமம் தினமும் வளர்க்க முடியுமா? முடியாது. ஒரு மந்தவேக கச்சை தூபம் ஏற்றினால் ஒரு சின்ன ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும். ஒவ்வொருவரும் இல்லத்திலே 8 மந்தவேக கச்சை தூபத்தை அகல் விளக்கில் ஏற்றி குறைந்தது 24 நிமிடத்திலிருந்து ஒரு தூபத்தை ஒழுங்காக ஏற்றினால் 3 நாள் வரையும் தூபத்தை எரிய வைக்க முடியும். சப்தாமிரத தூபம் உள் அழல் நிவர்த்தி சமூலம். மனசுக்குள்ள எவ்வளவோ புழுக்கம் இருக்கும், அதை நிவர்த்திக்கின்ற சமூலம். இப்படி பல சப்தாமிரத தூபம், சாட்சி வேதபான தூபம், இப்படி மூலிகை முடிச்சுக்கள் இவைகளை நமது மேற்கண்ட அதே 9488765604 இதில் வாங்கி கண்டிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவரை நாடி ஓடினால் கூட அங்கே மருத்துவர் நமக்கு இருக்கணுமே. டாக்டர் இல்லை சார், உட்காருங்க, 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள மனசு படாத பாடு நம்மை போட்டு ஆட்டி எடுத்து விடும். ஆகையினால நமக்கு வருகின்ற பலவிதமான நோய்களை தடுத்து நம்மளை ஆள்கொள்வது, காவந்து செய்வது முதலில் வனங்களும் மரங்களும் செடிகளும் நம் வீட்டில் வளர்க்கின்ற பிராணிகள், ஆடு மாடு கோழி கொக்கு இவைகளெல்லாம் தாங்கி முடியாத பட்சத்திற்கு அந்த முதலாளிக்கு அது வந்து சேரும். வீட்டில் வளர்க்கின்ற நாய் அந்த கர்மாவை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் மனிதன் அதை உணர்வது இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. நான் இருப்பேன், நான் நடப்பேன், நான் செய்வேன் என்று சொல்வான். மேலே மாற்றி மாற்றி எழுதுவான் சித்திரகுப்தன் கணக்கில். அதனால் தலையெழுத்தை மாற்றுகின்ற பிரம்மாவை வழிபட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்கின்ற தான தர்மங்கள் பூஜைக்கு பலன்கள் சொல்லி மாளாது என்பது நமது வாத்தியாருடைய அனுபவ கருத்து. அதைத்தான் பல சர்க்குருமார்கள், மகான்கள், யோகிகள் எல்லாம் சொல்லி வருகின்றார்கள். பிரம்மா செய்கின்ற பூஜையானது காலை 4:30 மணி முதல் செய்கின்ற பூஜை தான் உலகத்தில் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கின்றது. பிரம்ம விதாப்னிய, பிரம்ம சுக்தம், சங்கல்ப சுக்தம், ஸ்வஸ்தி வாச்சகம், இப்படி பல சுக்தங்களை சொல்லி வழிபடுவதும், சூரிய நமஸ்கார பாராயணம் செய்வதும், ஓம் தத்புருஷாய் மிகே பிரபாகராய திமிகி தன்னோ தாதா சூரியம் ஒத்தி பிரச்சோதயாத் என்கின்ற மந்திரத்தை ஓதுவதும், வேல்வேல் குழந்தைவேல் என்று சொல்வதும், அண்டத்தை காத்தருளும் அக்காரக்கனியே என்று சொல்வதும் அளவற்ற நல் பலன்களை தரும். தீய சக்திகளை விரட்டி அடிக்கின்ற தூபத்தை வாங்கி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியத்துடன் ஆயுள், ஹெல்த் இஸ் வெல்த், ஐஸ்வர்யம் பெற்று அற்புதமாக அன்பும் அருளும் உடைத்தாய் இல்லற வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்வது போல நீங்கள் நீடூடி நல்வாழ்க்கை வாழ எல்லாமல்ல நமது சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமேஸ்வருடைய அருளாசியை பெற வேண்டும் என்பது எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாச்சலா.